அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாதாங்கி எச்சினியோடைய வழிபடக்கூடிய ரகசியத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பாக்கப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது மாந்திரிகத்தில் அதர்வன மாந்திரிகத்தில் பார்த்திங்கன்னா 64 எச்சினிகள் இருப்பதாக சுவடிகளில் குறிப்பு இருக்குது. எச்சினிகளே நிறைய வகைகள் இருக்குது. மாந்திரிகத்தில் முக்கியமாக வெளிக்கொண்டு வரக்கூடிய எச்சினிகள் பார்த்திங்கன்னா இந்த 64 எச்சினிகள் தான். அந்த 64 எச்சினிகளில் 51வது எச்சினியாக போற்றப்படக்கூடியவள் தான் இந்த மாதங்கி எச்சினி. சரிங்களா? இந்த எச்சினிகளை பொதுவாக பார்த்திங்கன்னா பழங்கால கோவில்களில் கோபுரங்கள்லையும் கோவில் வாசல்கள்லையும் அந்த தெய்வங்களுக்கு பாதுகாப்பாக பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சில பேர்களுக்கு தெரியாது. கோவில் நுழைவாசலுக்குள்ளே நுழையும் போதே 2 பக்கெடு பார்த்திங்கன்னா திருவிளக்கு ஏந்திருக்க மாதிரியோ இல்லை 2 பக்கெடு ஏதாவது ஒரு உருவ சிலைகளில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சில பேர்களுக்கு தெரியாது, இது எச்சினி தான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா கோவில்களுக்கும் தெய்வங்களுக்கும் பாதுகாப்புக்காகவே என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த எச்சினிகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எச்சினிகளை சித்தர்களுமே எதற்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரகசியங்களையும் பெரிய பெரிய புதையல்களையும் பாதுகாப்பதற்காக எச்சினிகளை அந்த இடத்துல பாதுகாப்பு வைப்பது உண்டு. சரிங்களா? பெரும்பாலும் சித்தர்கள் பார்த்திங்கன்னா எச்சினிகளை பாதுகாப்புக்காகவே அதிகமாக பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஒரு சில எச்சினிகளை பார்த்திங்கன்னா முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கும். அதனால் அந்த சக்தியை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள், பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை அதன் மூலியமாக தெரிந்து காலத்தை அதற்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. சரிங்களா? இதற்காகத்தான் இந்த எச்சினிகளை என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா சித்தர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. சரிங்களா? அதாவது எச்சினிகள் பாதுகாப்பதற்கு மட்டும்தான் அது செய்யுமா, பாதுகாப்பு மட்டும்தான் அந்த எச்சினி செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எச்சினிகள் பார்த்திங்கன்னா தெய்வங்களை போலவும் வழிபடுறவங்களுக்கு, தன்னை உண்மையாக நம்பி அதை வழிபடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சகலவிதமான நலன்களையும் அவங்க கேட்ட வரங்களை எல்லாம் தந்து அவங்களுக்கு மரணத்தருவாய் வரைக்கும் அவங்க கூட இருந்து பாதுகாப்பாக இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய வல்லமை பார்த்திங்கன்னா எச்சினிகளுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த தெய்வ விஷயங்களை விட எச்சினிகளை ஒரு தடவை வசியம் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா எந்த மாந்திரிகர்னாலையும் கட்ட முடியாது. சரிங்களா? நம்மளை தேடி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தொடர்ந்து செய்வனையாலேயோ இல்லை எதிரிகள்னால தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த எச்சினிகளை தான் நம்ம பூஜை பண்ண சொல்லி கொடுப்போம். ஏன் அப்படின்னா எச்சினிகளை நம்ம பூஜை பண்ணி சொல்லி கொடுக்கும்போது அவங்க எச்சினிகளை பூஜை பண்ணி வழிபடும் போது அவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எச்சினிகள் பாதுகாப்பாக இருக்கும். தூங்கும் போது கூட கண்ணும் கருத்துமாக அந்த நபரை பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தி கொண்டு போகும். சரிங்களா? அதற்காகத்தான் எச்சினிகளை பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாந்திரிகர்களாக இருக்கட்டும் இல்லை எச்சினிகளை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாமே இந்த எச்சினிகளை வசம் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாதங்கி எச்சினி. சரிங்களா? இந்த மாதங்கி எச்சினி பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்மளுக்கும் சரி பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு எச்சினி. சரிங்களா? நல்ல கண்ணுங்கருத்துமாக பாதுகாக்கும். சரிங்களா? ஒரு எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை சிக்கவே விடாது. சரிங்களா? அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஒருத்தன் நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறேன் அப்படின்னா அந்த எச்சினி போய் அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு வந்துடும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு எச்சினி அப்படின்னா மாதங்கி எச்சினி. சரிங்களா? இந்த மாதங்கி எச்சினியை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குறி சொல்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது முக்காலத்தை அறியக்கூடிய சக்தியுமே இதுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் குறி சொல்கிறதற்கும் இந்த மாதங்கி எச்சினியை பயன்படுத்துவாங்க. ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு தனிப்பட்ட நபரை பாதுகாப்பதும் கூடவே இருந்து வழிகாட்டும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சக்தினா இந்த மாதங்கி எச்சினி தான். மாதங்கி எச்சினியை பற்றி சுவடிகளில் படித்து பார்க்க உடலே புல்லரிக்கும். அந்த அளவுக்கு ஒரு
பயங்கரமான சக்தி கொண்டது தான் அந்த மாதங்கி எச்சினி. அதே போல் பார்த்திங்கன்னா வாக்கு பலிதத்தை கொடுக்கும். சரிங்களா, நம்ம சொல்லக்கூடிய வாக்கு பூரா அதை நினச்சி நம்ம சொல்லக்கூடிய வாக்கு எல்லாமே பலிக்கும். பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குறி சொல்கிறாங்க பாருங்கள், தெய்வங்களை வச்சு குறி சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க பூராமே இந்த எச்சினி எடுத்திருப்பாங்க. சரிங்க, எடுக்கிறாங்க. ஏன்னா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்களை வச்சு குறி சொல்கிறவங்க பூராமே, ஏன்னா இது வாக்கு பலிதத்தை கொடுக்கும். சரிங்களா, மனசில் இந்த தேவதையை நினச்சி இந்த காரியத்தை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி சத்தியவாக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாக்கை பலிதம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, அதாவது எச்சினிகளை வழிபடுறது பார்த்திங்கன்னா ஒரு தாயாகவோ ஒரு சகோதரியாகவோ ஒரு தெய்வமாகவோ பாவிச்சு நம்ம அன்போடு நம்ம வணங்கணும் அப்படின்னா எச்சினிகளோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அதே இது எச்சினியை பார்த்திங்கன்னா ஒரு காம உணர்வு எச்சினிகள் மேலே திரும்பினுச்சு அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு ஆபத்தாக போயிடும். அதனால் சுவடிகளே சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி எச்சினிகளை இப்படி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சரிங்களா எச்சினியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதுபோல் எச்சினிகளை வழிபடுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளையுமே நம்மளுடைய மாந்திரீக ஓலைச்சுவடியில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எச்சினிகளை வழிபடணும் அப்படின்னா அதுக்கு தகுதியானவர், இந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கிறவங்க மட்டும்தான் எச்சினியை வழிபடுறதுக்கு தகுதியான. அது என்னென்ன தகுதிகள் பார்த்தீங்கன்னா, கட்டிய மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. சரிங்களா, அந்த அளவுக்கு இதை சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உணவு பார்த்திங்கன்னா அடுத்தவங்க சாப்பிட்ட எச்சில் உணவுகளை நம்ம உண்ணக்கூடாது. ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு நம்ம இருக்கணும். சரிங்களா, எச்சினியை வழிபடணும் அப்படின்னா ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு நம்ம இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த எச்சினிகள் நம்மளுக்கு வசமாகும். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எச்சினிகளை நம்ம வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எச்சினிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 தினங்கள் நம்ம இந்த எச்சினியை நம்ம வழிபடணும். சரிங்களா, ஏன்னா மந்திரம் சொல்லி இந்த எச்சினியை நம்ம வசம் பண்ணணும். சரிங்களா, 21 தினங்களும் நம்ம சுத்தபத்தமாக நம்ம இருந்து நம்ம அந்த எச்சினியை நம்ம பூஜை செய்து வழிபட்டோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் அனுபவிக்க முடியும். சரிங்களா, அதே போல் இந்த மாதங்கி எச்சினியை நீங்கள் வழிபட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மள்ட்ட அதற்கு உண்டான எந்திரம், அதற்கு உண்டான சிலை, அதற்கு உண்டான மந்திரம், அதுக்கு உண்டான பூஜை முறைகளை நம்மள்ட்ட ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதற்குண்டான குருதட்சணையை நீங்கள் செலுத்தி நீங்கள் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா மாதங்கி எச்சினி நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். அதன் பிறகு மாதங்கி எச்சினி மட்டும்தான் கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எல்லா எச்சினிகளுமே நம்மள்ட்ட சுவடிகளில் இருக்குது. உங்களுக்கு என்ன எச்சினிகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த எச்சினிகளை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த எச்சினியை பற்றி டவுட் இருக்குது அப்படிங்கிறத அந்த எச்சினி பேரை சொல்லி கேட்டுக்கிறலாம். இல்லை எனக்கு மாதங்கி எச்சினி வேணும்னாலும் மாதங்கி எச்சினி வேணும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு பேசி கலந்தாய்வு பண்ண பிறகு நான் ஃப்ரீயாக உள்ள நேரம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.